சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் தலைவர் டாக்டர் எஸ்.ஆர். கோவிந்தராஜ் முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனைதினமும் நாங்கள் ஜாதகங்களை உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். பெற்றோரின் சிரமத்தை குறைப்பதற்காக அவரவர்கள் வீட்டிலே காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு வாட்ஸ்அப்பு, யூடியூப், ஃபேஸ்புக்கில் நாங்கள் அனுப்புகிறோம். அதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு கான்ஃபரன்ஸ் கால் பேச வைத்து போன் நம்பர் கொடுத்து திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யலாம். இதெல்லாம் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாணம் சிறப்பு மையம். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் தங்கள் கருத்துக்களை எங்கள் யூடியூப் சேனலில் சொன்னால் அதை நாங்கள் நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறோம். இந்த ஒளிபரப்பின் மூலம் வழக்கேடை பெற்றோர்கள், ஆண் மரந்தாரின் பெற்றோர்கள், பெண் மரந்தார் பெற்றோர்கள் நேரடியாக அவருடைய முகத்தை அந்த வீடியோவில் பார்க்கிறார்கள், குணாதிசயங்களை பார்க்கிறார்கள். எனவே இத்தனை விஷயங்களையும் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை செய்கிறது. எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை சேலம் மாவட்டம் ஆத்தூரிலே தலைமையிடம், கிளை அலுவலகம் சென்னை எக்மோரில் இருக்கிறது. நீங்கள் இல்லத்திலிருந்தே வாட்ஸ்அப் மூலம் ஜாதகங்களை அனுப்பி வைத்து பதிவு செய்து கொள்ளலாம். எங்களுடைய போன் நம்பர் 99 43 30 66 29. எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போன வீடியோக்கள் உங்களுக்கு வந்து செய்வோம். உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகம் செய்வதற்காக திருமதி மஞ்சுளா மேடம் வந்திருக்கிறாங்க. அவர்களை வரவேற்று ஜாதகங்கள்லாம் அனுப்புவோம். நிறைய பேர் கொண்டு தேடிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கான இன்றைய ஜாதகம். ஜாதகர் பெயர் திவ்ய மகாலட்சுமி. சுத்த ஜாதகம் ஆட்காட் முதலியார் வகுப்பை சேர்ந்தது. சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், மகர லக்னத்துல பிறந்திருக்காங்க. இவங்க வந்து MBBS MD முடிச்சிருக்காங்க, DM முடிச்சிருக்காங்க. உயரம் 5.8. பிறந்த தேதி 23/9/1995. புரட்டாசி மாசம் பிறந்திருக்காங்க. இவங்க டாக்டரா வேலை செய்யறாங்க. மாதம் 50,000 சம்பளம் வாங்குறாங்க. ஜாதக இருப்பிடம் விசாகப்பட்டினம், சொந்த ஊர் விசாகப்பட்டினம். அப்பா பேர் சோழன். அவங்க வந்து ஷிப்பிங் ரிட்டையர் ஆயிருக்காங்க. அம்மா பெயர் சுசித்ரா, இல்லத்தரசியா இருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு டாக்டர் படித்த நல்ல குடும்ப பாங்கான வரன் வேணுன்றாங்க. பிறப்பு வரிசை 1. இவங்க கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தர் இருக்காங்க. சொத்து இருப்பு நேரி. இந்த ஜாதகர் பெயர் திவ்ய மகாலட்சுமி, ஆற்காட்டு முதலியார். நல்ல வசதி. இவங்க பிறக்கும் போதே சூரியன் மகாதசை தாயின் வயிற்றில் சென்றது போது என்பது 10 வருஷம் 1 மாசம் 29 நாள். சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். எனவே இதற்கேற்ற டாக்டருடன் பிஐ தோரணங்கள் இருந்தால் எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோரிடம் பேசி திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யும் என்று கேட்டுக்கொண்டு, உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு சியா, சோழிய வேளாளர், 12 செவ்வாய், அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி, விருச்சிக லக்னம். BE சிவில் படிச்சிருக்காரு. உயரம் 5.9. 15/8/1999 பார்த்திருக்காரு. ஓன் பிசினஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். நல்ல வசதி. சொந்த ஊர் கரூர். அப்பா பேரு சுரேஷ் குமார். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலாம் வச்சிருக்கிறாங்க. அம்மா பேரு காயத்ரி, இல்லத்தரசி. இவங்க எதிர்பார்க்கலாம் படித்த நல்ல குடும்ப பாங்கான வரன். பிறப்பு வரிசை 1. கூட பிறந்த தம்பி ஒருத்தர். இவருக்கு 10 கோடியில இப்போ ஒரு பங்களா கட்டிருக்காரு. 13 வீடு காம்ப்ளெக்ஸ்ல வீடுல வாடகை கொடுத்திருக்காரு. 30 ஏக்கர் விவசாய நிலம் வச்சிருக்காரு. பெரும் கோடீஸ்வரர். இவர் எதிர்பார்க்கலாம் அவரை நிறுவனத்தையும் பார்த்துக்கணும், வேலைக்கு போறதுனாலும் சம்பளம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவர் பிறக்கும் போதே சுக்கிரன் மகாதசை 5 வருஷம் 3 மாசம் 17 நாள்.
சூரியன் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ அந்த பெற்றோரின் நேரடி வரனை பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் ஸ்ரீ வித்யா. 12 செவ்வாய் ஜாதகம். கவராநாயுடு வகுப்பை சேர்ந்தவர். ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், மகர லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகருடைய படிப்பு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கு, எலக்ட்ரீஷியன் முடிச்சிருக்காங்க. உயரம் 165 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 7/10/2001 பிறந்திருக்காங்க. புரட்டாசி மாசம் ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா மாசம் 26,000 வாங்குறாங்க. சென்னையில ஒர்க் பண்றாங்க. சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா பெங்களூர். அப்பா பேர் சேகர். இவங்க விவசாயம் பண்றாங்க. அம்மா பெயர் மகாலட்சுமி. விவசாயம். எதிர்பார்ப்பு நல்ல படித்த குடும்பமான வரன். பிறப்பு வரிசை 1. இவங்களுக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தங்க இருக்காங்க, தங்கை ஒருத்தங்க இருக்காங்க. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா சொந்த மெத்தை வீடு, 10 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இவங்களுக்கு ஐடி வரன், பிசினஸ் பண்ற வரன் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாதகர் பெயர் வித்யா கவராநாயுடு, வெங்கனூர், அதாவது வேலூர் அந்தாண்ட வெங்கனூர். இவங்க நாயுடிலே பார்க்குறாங்க. இந்த பொண்ணு படிக்கும் போதே, இவங்க பிறக்கும் போதே சந்திர மகாதிசை 5 வருஷம் 7 மாதம் 22 நாள், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த ஜாதகம் பேரு சேரன், சுத்த ஜாதகம், அகமுடைய முதலியார், அசுனி நட்சத்திரம், மேசராசி, தனுசு லக்னம். பிஏ எல்எல்எம் படிச்சிருக்காரு. உயரம் 5.10, 20/12/1996 பிறந்திருக்காரு. மாசம் 25 லட்ச ரூபாய் வருமானம் வருது. சொந்த ஊர் ஒசூர். அப்பா பேரு மாதேஸ்வரன், பிசினஸ். அம்மா பேரு கலைவாணி, பிசினஸ். எதிர்பார்ப்பு இணையான வரன். பிறப்பு ஒரு 2 கூட பிறந்தவங்க. சொத்து மதிப்பு 500 கோடி 1000 கோடி வரும். இவங்க சென்னையில தான் வரன் வேணுங்கிறாங்க. அகமுடையார், முதலியார், இதெல்லாம் ஒரு அழகான பொண்ணு வேணுங்கிறாங்க. இவங்க பிறக்கும் போதே கேது மகாதிசை 2 வருஷம் 7 மாதம் 8 நாள், சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திரன் திசை 10 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் ஆஷா. சுத்த ஜாதகம். அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், மகர லக்னத்துல பிறந்திருக்காங்க. இவங்க பிஇ சிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 9/8/1993. சம்பளம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 24 லட்சம் வாங்குறாங்க. ஜாதக இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் திருவள்ளூர். அப்பா பெயர் குணசேகரன், ரிட்டையர் ஆஃபீஸர், கவர்மெண்ட் சர்வீஸ்ல ரிட்டையர் ஆயிருக்காங்க. அம்மா பெயர் மகாலட்சுமி, இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு டிகிரி படித்த நல்ல குடும்பமான வரன். பிறப்பு வரிசை 2. இவங்களுக்கு கூட பிறந்த அக்கா ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்ல சொந்த நிலங்களும் வீடுகளும் உள்ளன. சென்னையில் சொந்த வீடு மற்றும் சொந்த இடங்கள் உள்ளன மற்றும் சொந்த டிராவல்ஸ் ஏஜென்சி உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் ஆசா. அருமையான வசதி. இவருக்கு அகமுடையர், துளுவ வேளாளர், முதலியார் சம்மதம். பிறக்கும் போதே குரு மகாதிசை 4 வருஷம் 10 மாதம் 14 நாள் இருப்பு. சனி மகாதிசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு ஆனந்த கிருஷ்ணன், இந்து அகமுடிய முதலியார், ராகு கேது ஜாதகம், அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி, மிதுன லக்னம். பிடெக் படிச்சிருக்கிறாங்க. உயரம் 177 சென்டிமீட்டர், 20/8/1999 வந்திருக்காரு. ஐடி வேலை, சம்பளம் 45,000 ரூபாய். சொந்த ஊர் பெருங்களத்தூர், சென்னை. அப்பா பேர் ராஜேந்திரன், ரியல் எஸ்டேட்டு. திருமதி அம்மா இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை. பிறப்பு வரிசை 3, கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர், அக்கா ஒருத்தர், 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சு. சொந்த வீடு உள்ளது. 2 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கிறது. இவர் பிறக்கும் போதே சனி மகா திசை 6 வருஷம் 10 மாசம் 4 நாள் இருக்கு. புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதக பெயர் கார்த்திக், ராகு கேது ஜாதகம், துருவ வேளாளர், நாயக்கர் வகுப்பை சேர்ந்தவர். மிதுன ராசி, மிருகசீரிஷம் நட்சத்திரம், விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்காங்க. இவர் பிசிஏ முடிச்சிருக்காங்க. உயரம் 5.3, பிறந்த தேதி 5/11/2001 பிறந்திருக்காங்க. ஷாப் மேனேஜரா ஒர்க் பண்றாங்க. இவங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா 27,000 வாங்குறாங்க. இது இல்லாமல் ஒர்க்கிங் பார்ட்னரா ஒர்க் பண்ணி அதுக்கு தனியாக சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் வேலூர், இருப்பிடமும் வேலூர். அப்பா பெயர் கண்ணன், லேட். அம்மா சித்ரா, இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்பமான வரன் வேண்டுறாங்க. பிறப்பு வரிசை 2. இவங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க. அண்ணனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொத்து இருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த மாடி வீடு ஒன்று உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் கார்த்திக், துருவ மேலாளர், ராகு கேது ஜாதகம். அருமையான பையன். பிறக்கும் போதே செவ்வாய் திசை 9 மாசம் 26 நாள் இருப்பது. ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு பிரபாகரன், இந்து அகமுடையர், ராகு கேது ஜாதகம், உத்திராட நட்சத்திரம், தனுசு ராசி, தனுசு லக்னம். டிப்ளமோ சிவில் படிச்சிருக்காரு. 12/2/1989 வந்திருக்காரு. ஜாதகம் இருப்பிடம் சென்னை. சொந்த ஊர் நெடுங்குன்றம். விட்டல், அப்பா பேர் விட்டல்நாதன், விவசாயம். அம்மா பேர் சந்திரகுமாரி, ஆசிரியர், ஓய்வு. எதிர்பார்ப்பு படித்த குடும்ப பாங்கானவரன். பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அக்கா 1, தங்கச்சி 1. அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு, வீட்டு மனைகள் 4 கோடி மதிப்பில் இருக்குது. இவர் பிறக்கும் போதே சூரியன் மகா திசை 5 வருஷம் 3 மாசம் 18 நாள், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். ஜாதக பெயர் அஜய் பிரசாத். இவங்க மறுமணம். ராகு கேது செவ்வாய் ஜாதகம், அகமுடிய முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். கடகராசி, ஆயிலை நட்சத்திரம், தனுஷ் லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகருடைய பேர் பிகாம் முடிச்சிருக்காங்க. உயரம் 5.6, பிறந்த தேதி 17/12/1981. சம்பளம் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 25,000 வாங்குறாங்க. சென்னையில ஒர்க் பண்றாங்க. சொந்த ஊரும் சென்னை. அப்பா பெயர் தெய்வ சிகாமணி, அம்மா பெயர் சாவித்ரி. இவங்களுடைய எதிர்பார்ப்பு பெண் வீட்டார் என்ன சொல்றாங்க அதை கேட்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. விருப்பம் சொல்லியிருக்காங்க. பிறப்பு வரிசை 2, அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சொத்து இருக்கு, சொந்த வீடு ஒன்று உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் விஜய் பிரதாப், அருமணம். இவர் பிறக்கும் போதே புதன் மகா திசை 1 வருஷம் 10 மாசம் 11 நாள், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
ஜாதகத்தின் மூலியமாக நாங்கள் அறிமுகம் செய்த ஜாதகத்தை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.